அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதுசா வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு, புதுசா வந்தவர் சிஎம் நல்லா இது பண்றாரு. ஒருத்தர் டைலாக் விட்டாரு, நான் அரசியல் வருவது உறுதி, நான் அரசியல் வருவது உறுதி. அந்த அரசியல் வருவர் என்ன பண்ணாரு? இத்தனை கோடி வாங்கியிருக்காரு. சரி, ஆனா நான் நண்பரை சொல்ல மாட்டேன். நண்பர் இல்ல, நான் செங்கல்பட்டுல இருந்து தளபதிக்கு வேண்டி வரேன். அதுவும் நான் ஒரு ரீலீஸ் 2 வாட்டி பார்ப்பேன். பட் என்ன இப்ப டியூ டு நான் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்து நான் சின்ன குழந்தை அப்படின்னு நினைச்சாதீங்க. ஆக்சுவலா எனக்கு தளபதி தான் இன்ஸ்பிரேஷன். அவர் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கனால இந்த முடி இந்த ட்ரிம் எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இப்பவே என்னால ஏத்துக்க முடியும். இந்த செப்டம்பர் முடிச்சுன்னா ஒரு 100 டேஸ் தான். இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்றேன், நிறைய பேர் வந்து காசுக்கு எப்படி வராரு அப்படின்னு. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நண்பர் தளபதி நண்பரோட அஜித்தா இருக்கட்டும், இல்ல வேற ரஜினி, இவங்க 2 பேரை தாண்டி இண்டஸ்ட்ரியில 30-40 கோடி கூட மேல யாரும் வாங்குறாங்களான்னு தெரியல. ரிமெம்பர் 275 crores. அந்த 275 crores 4 years பேக் பீஸ்ட்னு ஒரு படத்துக்கு வெறும் 100 கோடி தான். 4 படத்துல 300 கோடி போயிட்டாரு. இப்ப 4 படம் வெயிட் லிக்குது. இந்த 4 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு அது எனக்குன்னு இல்ல, தியேட்டர்ஸ்க்கு 2 years முன்னாடி இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்த லியோ அப்பவே 620 கோடி. அப்ப அந்த இந்த தமிழ் இந்தியா சினிமாலே அப்படி ஒரு ஹைப் இருக்குமான்னு தெரியாது. அப்பவே அப்படிப்பட்ட ஹைப்னா கண்டிப்பா 1000 crores அங்க இங்க வச்சு தேடுறீங்க. நம்ம ஆள்கிட்ட இருக்கு. நம்ம ஆள்கிட்ட அது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேர்வலா இருக்கும். நம்பர் 2, அதே மாதிரி மாஸ்டர் எப்படிப்பட்ட படம்னு தெரியும். தியேட்டரே இப்படி இருக்கும்போது மாஸ்டர் காப்பாத்தி விட்டது. அதுலயே உள்ள வந்த பவரடி. அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப எல்லாரும் 2024 நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். பட் ஸ்டில் த ரியல் கோட் 2014 கத்தி, அவரை கத்தி டூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு 4வது ஒருத்தர் ஃபேன் பாய்னே சொல்ல வேண்டாம். இப்ப ஏதோ தெலுங்குல போய் ஒருத்தர் 800 கோடின்னு படம் பண்றாரு, தளபதிக்கு வேண்டி பண்ண படம். சோ இதெல்லாம் விட்டுட்டு, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி எனக்கு இல்ல, சத்தியமா இது ஆக்சுவலா நான் அடிக்கிறேன். இப்ப கூட அந்த முதல் நாயகன் ஃபர்ஸ்ட் போகும்போது என்னால பண்ண முடியல, என்னால தாங்க முடியலதான். பட் ஸ்டில் என்ன சத்தியமா ஜனவரி 9 நான் கண்டிப்பா அழுதுருவேன்னு நினைக்கிறேன். என் நேட்டிவ் கேரளா, நான் கேரளாக்கு தான் போய் பார்க்க போறேன். பட் ஸ்டில் எனக்கு எப்படி சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா அதான் வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ரீலீஸ் கூட எப்படின்னே சொல்றதுக்கே தெரியல. அதான் அந்த மனுஷன் ஒன்னே நீங்களே யோசிங்க, எத்தனை பேர் தான் படம் பண்றாரு. சில பேர் இன்னொன்னு நோட் பண்ணிக்கிறேன், சில பேர்லாம் இப்போ புதுசா வந்தவர் எல்லாம் சிஎம் போட்டு தக்குறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புதுசா வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு, புதுசா வந்தவர் சிஎம் நல்லா இது பண்றாரு. ஒருத்தர் டைலாக் விட்டாரு, நான் அரசியல் வருவது உறுதி, நான் அரசியல் வருவது உறுதி. அந்த அரசியல் வருவர் என்ன பண்ணாரு? இத்தனை கோடி வாங்கியிருக்காரு. சரி, ஆனா நான் நண்பரை சொல்ல மாட்டேன். நண்பர் அவருக்கு ஒரு தனி இது மாதிரி, அவருக்கு ஒரு கார் ரேசிங் போறாரு, பிரச்சனை இல்லை. அவர் ஃபேன்ஸுக்கு எவ்வளவு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அஜித் ஃபேன்ஸுக்கு இல்லை, எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். சூர்யா ஃபேன்ஸுக்கு இல்ல, தனுஷ் எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஸ்டில் இந்த ஒருத்தர் மேல எல்லாம் இருந்துட்டு அது அந்த வயிற்றுச்சல் எப்பன்னா கில்லி படத்துல ஸ்டார்ட் ஆச்சு. எப்ப தெரியுமா? கில்லி நீங்களே யோசிங்க. அப்போ ஒரு செல்லு ஒண்ணுமே இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு என்னடா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தா 50 கோடி பண்ணிட்டான். அந்த வயிற்றுச்சல் இன்னும் இல்ல. நம்ம லியோ ஆடியோலான்ஸே பார்த்திருப்போம். அது ஸ்டில் இன்னும் நடக்கதான் செய்யும். ஆனா ஒன்னே இது கண்டிப்பா நடக்கதான் போகுது. இத்தனை கோடி விட்டுட்டு மக்கள் நீங்களே யோசிங்க. 2026 டெஃபினெட்லி 2031 இட்ஸ் அவர்ஸ். டிவிகே